டைம் டிராவலர் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பெற்றுக்கொண்ட கடனை திருப்பி செலுத்த சீனாவுடன் கலந்துரையாடல். ஜனாதிபதி ரணிலின் உத்தரவுக்கு அமைய தமிழர் பகுதியொன்றில் அகற்றப்பட்ட இராணுவ சோதனை சாவடி. ஜனாதிபதி தேர்தல் நிச்சயம் நடைபெறும், ராஜிதவிடம் ரணில் உறுதி. கடன் முகாமைத்துவத்தில் சர்வதேச தலையீடு வலியுறுத்தும் சேகான் சேமசிங்க. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு தலைவர் இல்லை, தயாசிறி சுட்டிக்காட்டு. இந்திய கடற்றொழிலாளர்களின் அத்துமீறிய வருகை, ரணிலிடம் விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை. கள்ளக்குறிச்சி விவகாரம், பிள்ளைகளின் கல்வி செலவை அரசாங்கமே ஏற்கும் மு.க. ஸ்டாலின். பிறந்தநாள் கொண்டாட்டங்கள் வேண்டாம், நடிகர் விஜய் உத்தரவு. ஹஜ் யாத்திரையில் ஈடுபட்ட 1000க்கும் மேற்பட்டவர்கள் மரணம். தொடர்வென விரிவான செய்திகள். சர்வதேச நாணய நிதியத்துடன் இடம்பெற்ற 2ஆம் சுற்று கலந்துரையாடலின் போது கடனை திருப்பிச் செலுத்துவதற்கு மீண்டும் கால அவகாசம் கிடைத்திருப்பதாகவும், எனவே இந்த பணியை நிறைவு செய்வது தொடர்பாக தற்போது சீனாவுடன் கலந்துரையாடி வருவதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இலங்கை தனியார் மருந்தக உரிமையாளர்கள் சங்கத்தின் வருடாந்த 9வது மாநாட்டில் பிரதம அதிதியாக ஜனாதிபதி கலந்து கொண்டிருந்தார். இந்த மாநாடு பரலஸ்கமுவ கோல்டன் ரோஸ் ஹோட்டலில் நடைபெற்றது. கடந்த காலத்தில் கோவிட்-19 கொரோனா தொற்று மற்றும் பொருளாதார நெருக்கடியின் போது நாட்டை விட்டு தப்பியோடாமல் அதனை எதிர்கொண்டு நாட்டுக்காக தமது பொறுப்புகளை நிறைவேற்றிய மருந்தக உரிமையாளர்கள் சங்கத்துக்கு ஜனாதிபதி வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தார். அகில இலங்கை தனியார் மருந்தக உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் தேசமான்ய சந்திக கங்கந்தவுக்கும் சிறந்த மாவட்ட சங்கங்கள் மற்றும் அதிகாரிகளுக்கும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இதன்போது விருதுகளை வழங்கி வைத்தார். அகில இலங்கை தனியார் மருந்தக உரிமையாளர்கள் சங்கத்தின் பணிப்பாளர் சபையினால் ஜனாதிபதிக்கு நினைவு சின்னமும் வழங்கி வைக்கப்பட்டது. ඖෂධ ශාලා හිමියන්ගේ සංගමේ මේ සම්මන්ත්‍රණයට මට ආරාධනා කිරීම ගැන මම පළමුවෙන්ම ස්තුතිවන්ත වෙනවා. மன்னார் மாவட்டம் பிரதான பாலத்தடியில் நீண்டகாலமாக மக்களை அசௌகரியத்திற்கு உள்ளாக்கிய பிரதான சோதனை சாவடி முதன்முறையாக அகற்றப்பட்டு சோதனை நடவடிக்கைகளும் நிறுத்தப்பட்டுள்ளன. குறித்த சோதனை சாவடி அகற்றப்பட்டு சோதனை நடவடிக்கைகளும் நிறுத்தப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விடயம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், பல வருடங்களாக இந்த சோதனை சாவடியை அகற்றுமாறும் இதனால் பல்வேறு அசௌகரியங்களுக்கு முகம் கொடுப்பதாகவும் மன்னார் மாவட்ட பொது அமைப்புகள், சிவில் செயற்பாட்டாளர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆகியோர் போராட்டங்களை முன்னெடுத்திருந்தனர். அத்துடன் சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரிகளுக்கு சோதனை சாவடியை அகற்றுவதற்கான கோரிக்கை கடிதங்களாகவும் வழங்கியிருந்தனர். இந்த நிலையில் அண்மையில் அதிபர் ரணில் விக்ரமசிங்க தலைமையில் இடம்பெற்ற விசேட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் மன்னார் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மலநாதன் அதிபரிடம் குறித்த சோதனை சாவடியை அகற்றி தருமாறு நேரடி கோரிக்கையை முன்வைத்தார். அதனையடுத்து அதிபரின் ஆலோசனைக்கு அமைவாக குறித்த பாலப்பகுதியில் காணப்பட்ட வீதி தடைகள் அகற்றப்பட்டிருப்பதுடன் சோதனை நடவடிக்கைகளும் நிறுத்தப்பட்டன. எனினும் அப்பகுதியில் இராணுவம் தொடர்ச்சியாக நிலை கொண்டிருப்பதுடன் இராணுவ கட்டுமானங்களவையும் அகற்றப்படவில்லை என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. உரிய வகையில் ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்படும் என்றும் சர்வஜன வாக்கெடுப்பு ஊடாக தேர்தலை ஒத்திவைக்கும் எந்தவித எண்ணமும் தன்னிடம் இல்லை என்றும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே என்னிடம் உறுதியாக கூறினார் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜித சேனாரட்ன குறிப்பிட்டுள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், ஜனாதிபதி தேர்தலை ஒத்திவைப்பது தொடர்பில் ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் கருத்து வெளியிட்டுள்ளமை பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பில் ஜனாதிபதியிடம் வினவினேன். ஜனாதிபதி தேர்தலை ஒத்திவைக்கும் எவ்வித திட்டமும் இல்லை என்றும் தேர்தல் உரிய வகையில் நடத்தப்படும் என்றும் ஜனாதிபதி உறுதியளித்தார். அடுத்தது ஜனாதிபதியின் பதவிக்காலம் நீடிப்பு பற்றியும் தகவல்கள் வெளியாகின. அது பற்றியும் வினவினேன். அவ்வாறு எவ்வித திட்டமும் இல்லை என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டார். வெற்றியோ தோல்வியோ நிச்சயம் ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்படும். தேர்தலில் யாருக்கு வாக்களிப்பது என்பது தொடர்பில் பெரும்பாலானவர்கள் இன்னும் தீர்மானம் எடுக்கவில்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார்.
உலகளாவிய கடன் முகாமைத்துவத்திற்கு சர்வதேசத்தின் தலையீடு அவசியம் என நிதி ராஜாங்க அமைச்சர் செகான் சேமசிங்க குறிப்பிட்டுள்ளார். இந்த விடயம் தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், உள்நாட்டு கடன் முகாமைத்துவ சவால்கள் மற்றும் தேவைப்படும் மாற்றம் என்கின்ற துணைப்பொருளில் இடம்பெற்ற மாநாடொன்றில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். உலகளாவிய கடன் சவால்கள் பல வகையானவை எனவும் அவை அபிவிருத்தி அடைந்து மற்றும் அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளின் பொருளாதாரத்துக்கு சவால்களை ஏற்படுத்துவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தற்போது உலகில் அபிவிருத்தி அடைந்து வரும் பல நாடுகள் கடன் நெருக்கடியை எதிர்நோக்கும் நிலையில் உலகளாவிய கடனை நிர்வகிக்க போராடி வருவதாகவும் சர்வதேச தலையீடு அவசியமானதென செகான் சேமசிங்க குறிப்பிட்டிருக்கின்றார். மேலும் காலநிலை மாற்றத்தின் நிதி தாக்கம் ஒரு சவாலாக காணப்படுவதாகவும் காலநிலை தாக்கங்களை குறைப்பதற்கும் மாற்றியமைப்பதற்கும் உலக நாடுகளுக்கு கணிசமான முதலீடு தேவைப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதற்கமைய கடன் அல்லாத முதலீடுகளில் அதிக கவனம் செலுத்தப்பட வேண்டும் என தெரிவித்திருக்கின்ற செகான் சேமசிங்க தனியார் மூலதனத்தை கவர்வதற்கேற்ற சூழலை உருவாக்குவதற்கான அவசியத்தையும் இதன்போது வலியுறுத்தினார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு தற்போது சட்ட ரீதியாக தலைவர் ஒருவர் இல்லை என கட்சியின் முன்னாள் பொதுச் செயலாளரும் மனிதநேய மக்கள் கூட்டணியின் தலைவருமான தயாசிறி ஜெயசேகர குறிப்பிட்டுள்ளார். கட்சியின் புதிய தலைவராக நிமால் ஸ்ரீபாலடி சில்வா சட்டத்துக்கு முரணாக நியமிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். கொழும்பில் நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கின்றார். இது தொடர்பில் மேலும் தெரிவித்த அவர், ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்குள் ஏற்பட்டுள்ள நெருக்கடி நிலைக்கு மத்தியில் கட்சியின் புதிய தலைவராக நிமால் ஸ்ரீபாலடி சில்வா நியமிக்கப்பட்டுள்ளார். அதுடன் துமிந்த திசாநாயக்க கட்சியின் பொதுச் செயலாளராகவும் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். இது தொடர்பான அறிவிப்பு கட்சியின் செயற்குழுவால் அண்மையில் மேற்கொள்ளப்பட்டது. இந்த நிலையில் குறித்த இருவரினதும் நியமனம் சட்டவிரோதமானது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் உள்ள ஏனைய உறுப்பினர்கள் இவ்வாறான நடவடிக்கைகளுக்கு ஆதரவு தெரிவிக்க கூடாது. இந்த சட்டவிரோத நியமனத்துக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட இருக்கின்றன. இது தொடர்பான நடவடிக்கைகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அத்துடன் கட்சியில் தற்போதுள்ள அமைப்பாளர்கள் வேறு கட்சிகளுடன் இணைய நடவடிக்கை எடுக்காது சுதந்திர கட்சியை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த நிலையில் தலைவர்களாக கூறப்படும் இரண்டு தரப்பையும் நான் ஆதரிக்க போவதில்லை. கட்சியின் தலைமைத்துவத்தில் ஏற்பட்டுள்ள நெருக்கடிகள் தொடர்பில் நீதிமன்றில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்குகளின் தீர்ப்புகள் வெளியாகும் வரை கட்சியின் தலைவராகவும் பொதுச் செயலாளராகவும் யாரையும் ஏற்றுக்கொள்ள முடியாதெனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதிபர் ரணில் விக்ரமசிங்க மன்னாருக்கு வருகை தந்து கடற்றொழிலாளர்களின் பிரச்சனைகளை கேட்டறிந்து வாக்குகளை கோர வேண்டும் என வடமாகாண கடற்றொழிலாளர் இணையத்தின் செயலாளர் NM ஆலம் குறிப்பிட்டுள்ளார். மன்னாரில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே இவ்வாறு குறிப்பிட்டிருக்கின்றார். இது தொடர்பாக ஆலம் மேலும் தெரிவிக்கையில், இந்திய கடற்றொழிலாளர்களின் அத்துமீறிய வருகை நீண்ட புறையோடி போன ஒரு விடயமாக உள்ளது. கடந்த வாரம் மன்னாருக்கு விஜயம் செய்திருந்த ஜனாதிபதி ரணிலை சந்திப்பதற்கு முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்ட போதும் பயனளிக்கவில்லை. வடமாகாணமும் மன்னார் மாவட்டமும் கைவிடப்பட்ட நிலையில் காணப்படுகிறது. எதிர்வரும் மாதங்களில் அதிபர் தேர்தல் ஒன்று வர உள்ளது. அப்போது ரணில் விக்ரமசிங்க மன்னாருக்கு வந்துதான் ஆக வேண்டும். கடற்றொழிலாளரிடம் வாக்கு கேட்கத்தான் வேண்டும். அப்போது கடற்றொழிலாளர்களை இறுதி முடிவெடுப்பார்கள் எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டிருக்கின்றார். குறிப்பாக ஜனாதிபதி அவர்களின் வருகை எதற்கானது என்பது கூட இப்போது கேள்வியாகிவிட்டது. எனவே இங்கு ஒன்றை நாங்கள் பதிவு செய்து கொண்டோம். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் ஒன்று விரைவில் வரப்போகின்றது. அப்போது இவர் எப்போதாவது இங்கு வந்துதான் ஆக வேண்டும். இந்த மீனவர்களிடமும் வாக்கு கேட்கத்தான் வேண்டும். எனவே இந்த மீனவர்கள் தான் இறுதி முடிவை எடுக்க வேண்டியவர்களாக இருக்கின்றார்கள். எமது கோரிக்கை மீனவர்களின் வாழ்வாதாரம் பற்றியதை தவிர வேறொன்றுமில்லை. விச சாராயத்தால் பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்கான உயர்கல்வி வரையிலான செலவுகளை அரசாங்கமே ஏற்கும் என தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். தமிழக சட்டசபையில் கள்ளக்குறிச்சி விசச்சாராய விவகாரம் தொடர்பான கவனஈர்ப்பு தீர்மானங்கள் மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இவ்வாறு குறிப்பிட்டார். இதன்போது தொடர்ந்து உரையாற்றிய அவர், விசச்சாராயம் அருந்தி உடல்நலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. விழுப்புரம், சேலம், திருச்சி, செங்கல்பட்டியில் இருந்து 57 வைத்தியர்கள் கள்ளக்குறிச்சி வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். மருந்துகள் தேவைப்பட்டால் வெளிச்சந்தையில் வாங்கி பயன்படுத்தப்பட்டு வருகின்றன.
மெத்தனால் கலந்து சாராயத்தை அருந்தி உடல்நலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. விஷச்சாராயம் புதுச்சேரியிலிருந்து கொண்டு வரப்பட்டிருப்பதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. சாராயத்தை விற்றவர்களிடமிருந்து 200 லிட்டர் மெத்தனால் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. அத்துடன் கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. விஷ சாராயத்தால் பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்கு உயர்கல்வி வரையிலான செலவுகளை அரசாங்கமே பொறுப்பேற்கும். பெற்றோர் இருவரையும் இழந்த குழந்தைகளுக்கு 18 வயது வரை மாதந்தோறும் 5000 ரூபாய் வழங்கப்படும். பெற்றோரில் ஒருவரை இழந்திருந்தால் 3 லட்சம் ரூபாய் வைப்பு நிதி அளிக்கப்படும். அவர்களின் வங்கிக் கணக்கில் 5 லட்சம் ரூபாய் வைப்பு நிதி அளிக்கப்படும். 18 வயது நிரம்பியதுடன் வட்டியுடன் தொகை அளிக்கப்படும். விசாரணை அறிக்கை அடிப்படையில் நடவடிக்கைகளை துரிதப்படுத்துவேன் எனவும் உறுதியளிக்கின்றேன். கள்ளக்குறிச்சி சம்பவம் தொடர்பாக வழக்கை சிபிஐயிடம் ஒப்படைக்க உத்தரவிட்டிருக்கின்றேன் என தனது உரையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கின்றார். கள்ளக்குறிச்சியில் விஷ சாராயத்தால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றவர்களை தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் நேரில் சந்தித்து ஆறுதல் குறிப்பிட்டிருக்கின்றார். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவுமாறு தனது கட்சியின் மாவட்ட செயலாளருக்கு விஜய் அறிவுறுத்தியுள்ளார். முன்னதாக இந்த கள்ளச்சாராய மரணங்கள் அரசு நிர்வாகத்தின் அலட்சியத்தையே காட்டுவதாக அவர் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார். இந்த நிலையில் தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் ஆனந்த் கள்ளச்சாராய விவகாரம் தொடர்பாக தனது எக்ஸ் தளத்தில் அக்கட்சியின் தலைவர் விஜயின் அறிவிப்பு ஒன்றையும் வெளியிட்டிருக்கின்றார். சவுதி அரேபியாவில் நிலவும் கடும் வெப்பம் காரணமாக ஹஜ் பயணம் மேற்கொண்டிருந்த ஹஜ் யாத்ரீகர்கள் 1000க்கும் மேற்பட்டவர்கள் மரணமடைந்திருப்பதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. அதன்படி இவ்வாண்டு ஹஜ் பயணத்தின் போது சுமார் 10 நாடுகளைச் சேர்ந்த 1081 பேர் கடும் வெப்பம் காரணமாக மரணமடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இஸ்லாமிய மக்கள் தங்கள் வாழ்வியல் கடமைகளில் முக்கிய அம்சமாக கருதப்படும் புனித ஹஜ் யாத்திரைக்காக ஒவ்வொரு ஆண்டும் சவுதி அரேபியாவில் உள்ள மக்கா புனித தலத்துக்கு செல்வது வழக்கமாகும். அதன்படி இவரிடத்துக்கான ஹஜ் புனித யாத்திரை கடந்த 14ஆம் நாள் ஆரம்பமானது. அன்றிலிருந்து இதுவரை 20 லட்சத்துக்கும் மேற்பட்ட புனித யாத்திரைக்காக மக்கா நகரில் திரண்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் சவுதி அரேபியாவில் நிலவும் கடும் வெப்பநிலை காரணமாக 1000க்கும் மேற்பட்டவர்கள் மரணமடைந்திருக்கின்ற நிலையில் மேலும் மரணமடைந்தவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் எனவும் அஞ்சப்படுகிறது. மேலும் மக்கா நகரில் இவ்வாரம் 51.8 டிகிரி வரை வெப்பம் பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் டைம் டிராவலர் செய்திகள் நிறைவடைகின்றன.